ஹலோ ஹலோ எவ்ரி ஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் வந்து கூலம்ஸ் பற்றி நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்த்தோம். ஒரு 2 பார்ட் எடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் போட்டோம். ஐ ஹோப் ஸோ அந்த நியூமெரிக்கல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் தட். சரியா? இன்றைக்கி வந்து நம்ம அகெயின் தியரி கிளாஸ்க்குள்ளே போவோம். ஓகே, இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், டைபோல்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது ரிலேட்டடாக இருக்க ஈக்குவேஷன்ஸாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ அ ஷார்ட் ரிவிஷன் அண்ட் கம். அப்படி இல்லைனா இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். லாஸ்ட் கிளாஸை நம்ம என்னென்ன பார்த்தோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் டைபோல், இதை பற்றி தான் என்னென்ன பார்த்தோங்கிறத ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா டானோட ஏரியான்னு சொன்னேன். கரெக்டாக? ரைட் வரும். ஸோ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இதுக்குள்ளே இன்னொரு சார்ஜ் வந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் சார்ஜ் இந்த சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகே, this force is known as electric field. ஓகே, அந்த ஃபீல்டு, அந்த ஏரியா தான் வந்து என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் டெஃபினிஷன் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர் யூனிட் சார்ஜ். ஓகே, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. ஓகே, நவ் அகெயின் சார்ஜ்னால் 2 பார்த்தோம். ஒன்று வந்து சோர்ஸ் சார்ஜ், இன்னொன்று வந்து டெஸ்ட் சார்ஜ். எது வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ண அது சோர்ஸு. ஓகே, எந்த சார்ஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ உள்ளே வந்து அது வந்து டெஸ்ட் சார்ஜுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜ் அண்ட் டெஸ்ட் சார்ஜில் எது வந்து மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும்? சோர்ஸ் சார்ஜ் கண்டுபிடிக்குமா இல்லை டெஸ்ட் சார்ஜ் கண்டுபிடிக்குமா? வி யூஸ் டெஸ்ட் சார்ஜ். ஞாபகம் இருக்கா? E ஈக்குவல் டு என்ன சொன்னேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி? F/Qன்னு சொன்னேன். இந்த Q வந்து உங்கள் டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ. சரியா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்? டைரக்ஷன் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. கரெக்டாக? ஸோ வெக்டார் குவான்டிட்டின்றப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்கும். ஒரு வேளை பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதோட டைரக்ஷன் இந்த அவுட்வர்ட் டைரக்ஷன். ஒரு வேளை நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் இன்வர்ட் டைரக்ஷன். கரெக்டாக? இது போக இன்னொரு கான்செப்ட் சொன்னேன். 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ், இந்த டைரெக்ஷன் கூட இப்போ நான் சொன்ன டைரெக்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கூலம்ஸ் நியூமெரிக்கலில் அந்த கான்செப்ட் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, டைரெக்ஷன் பிட்வீன் 2 சார்ஜ், டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் வந்து எப்படின்றது கூலம்ஸ் லாவில் இருக்க நியூமெரிக்கலை நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோம். கரெக்டாக? இங்கே பார்க்குற டைரெக்ஷன் வேறு. பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுனாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வேறு. ஓகே, அது என்னது? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ். இது வந்து ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுனாக்கா அவுட்வர்ட் டைரக்ஷன், நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுனாக்கா இட் இஸ் டுவர்ட்ஸ் இன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், டியூ டு பாயிண்ட் சோர்ஸ். ஞாபகம் இருக்கா? ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? KQ/R². ஞாபகம் இருக்கா? ஸோ இதுதான் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே மாதிரி சிம்லராக KQ1 Q2/R² இருக்கும். ஓகே, அது கூட கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. K × Q/R². இப்போ இந்த இடத்துல இருக்க Q என்னது? சோர்ஸ் சார்ஜோட ஆமாம், சோர்ஸ் சார்ஜ் மேக்னிடியூடோ மேக்னிடியூட் ஆஃப் சோர்ஸ் சார்ஜ். இது வந்து என்னது? நம்மளோட பொசிஷன் வெக்டார். ஓகே, ஆர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது இப்போ இந்த இடத்துல சார்ஜ் இருக்குனாக்கா ஆரிஜினில் வச்சு ஒரு லைன் போட்டோம்னா வி கால் இட் ஆஸ் பொசிஷன் வெக்டார். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஓகே, ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். KQ/R². ஓகே, இது வந்து ஸ்கேலர் ஃபார்மில் இருக்குது. வெக்டார் ஃபார்மில் வேணும்னா இதே ஈக்குவேஷனை நம்ம ஆர் கேப் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும் நமக்கு? we get this equation. E vector equal to KQ/R-R1. okay, 1 minute. R minus R1. okay, delete ஆகிடுச்சா?
டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர்1 பண்ணுவோம். ஓகே, அதை ஃபைனலாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் இ வெக்டார் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், கேக்யூஆர் வெக்டார் டிவைடட் பை என்னது ஆர் கியூப். ஓகே, இது என்னது ஆர் கியூப். இது வந்து வெக்டார் ஃபார்மு, இது மேக்னிடியூட் ஃபார்ம். ஆர் யூ கிளியர் வித் இட்? புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தோம். எலக்ட்ரிக் டைபோல்னால் அப்படியே ஆப்போசிட், கியூ மைனஸ். ஆப்போசிட் சார்ஜஸ்க்கு நடுவில் நடக்கிறது தான் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ். இது ரெண்டும் என்ன ஆகும், இப்போ அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகி இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். திஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோலுக்கு மெயின் கண்டிஷன் என்ன சொன்னேன், இட் ஷுட் பி ஆஃப் சேம் மேக்னிடியூட். இந்த சார்ஜும் இந்த சார்ஜும் சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டைபோலில் டைபோல் ஸ்ட்ரென்த்தை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது பார்த்தோம், ஈக்குவேஷன் பார்த்தோம். அது என்னது, Q இன்ட்டு 2A. அதாவது நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், strength of electric dipole is equal to 2QA. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி டெரிவேஷன் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபீல்ட் லைன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் இப்போ இது இனஃப் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் டைபோல். டைபோல்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ. இப்போ இதுக்கு நடுவில் டைபோல் இருக்குது, கரெக்டாக? இப்போ இதோட ஆக்சிஸ் என்ன, இப்போ இந்த செமி சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இந்த செமி சர்க்கிள் இந்த சிலிண்டர் எடுத்துக்கிறேன். இந்த சிலிண்டரோட ஆக்சிஸ் என்ன, இட் இஸ் திஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் த சிலிண்டர் அலாங் த லென்த் எடுத்தோம்னா வி கால் இட் ஆஸ் ஆக்சிஸ், கரெக்டாக? அதுவே வந்து ட்ராவல்ஸ் டு த ஆக்சிஸ்னால் என்ன சொல்லுவோம், பர்பெண்டிகுலர் டு த லென்த்துன்னு எடுத்தோம்னா ட்ராவல்ஸ் ஆக்சிஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி இப்போ ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்திருக்கேன்னா ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ, அதோட ஆக்ஷன் லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகே, லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் எல் லென்த். ஓகே, இப்போ இதுக்கு ஆக்சிஸ் எங்கே இருக்குது, ஆக்சிஸ் இஸ் இன் திஸ் டைரக்ஷன், கரெக்டாக? ஸோ அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சோன்னா வி கால் இட் ஆஸ் ஆக்சிஸ், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு டைபோல் இருக்குது. ஸோ அதோட ஆக்சிஸில் இஃப் ஐ எம் கீப்பிங் அ பாயிண்ட் P, அப்போ இந்த ரெண்டு சார்ஜ்னால இந்த பாயிண்ட் Pயில் என்ன வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, டிரைவ் பண்ண போகிறோம். சரியா? ப்ரூவ் பண்ண போகிறோம்ல, டிரைவ் பண்ண போகிறோம். நான் இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டெரிவேஷன் புக்கில் வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரி குழப்பி வச்சுருப்பாங்க. சரியா? பெட்டர் நான் எப்படி சால்வ் பண்ணுறோம் அதே மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? உங்கள் என்சிஆர்டியாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே இந்த டெரிவேஷன் வந்து போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. அந்த மெத்தடில் போடுறதோட திஸ் மெத்தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக நல்லா நீட்டாக எழுதணும். சரியா? இப்போ நான் சொல்கிற ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். கன்சிடர் டூ சார்ஜஸ் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ, ஓகே, ஆர் ஃபார்மிங் அன் எலக்ட்ரிக் டைபோல். சரியா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் அண்ட் த ப்ளஸ் சார்ஜ் இஸ் A. ஓகே, குவாலிட்டிலாம் ஃபுல்லாக வச்சு பாருங்கள், கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஓகே, நான் இந்த நியூ மொபைல் இஷ்யூ வந்து சீக்கிரமாக நான் சரி பண்ணிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும், கைண்ட்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். சரியா? அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் அண்ட் மைனஸ் கியூ சார்ஜ் இஸ் -A. ஓகே, நல்லா தெரியுதா? ரெண்டு சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ளஸ் கியூ அண்ட் ஆரிஜின் இஸ் A, small a, and minus q and origin is -A. Okay, now ஏன் இதை +A -A எடுக்கிறேன்னா ஐ எம் டேக்கிங் திஸ் ஆக்சிஸ், z ஆக்சிஸ். இது வந்து let it be it is y axis, x axis வந்து உங்களுக்கு வருது. சரியா? ஸோ நான் z ஆக்சிஸில் பாசிட்டிவ் zல A எடுத்துகிறேன், நெகட்டிவ் zல -A எடுத்துகிறேன். சில பேருக்கு டவுட் வரும், டிஸ்டன்ஸ் எதுக்கு நெகட்டிவில் எடுக்கிறீங்கன்ட்டு. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து வெறும் மேக்னிடியூடை பற்றி பேசலை, ஐ எம் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த டைரக்ஷன். ஓகே, ஸோ -Jன்னு எடுப்போம்ல, அந்த மாதிரி -A. புரியுதா? இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சு, இது ஓகே.
consider a point P along the axis of the dipole, okay, at a distance of small z from origin. ஓகே, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். சரி, ஒரு பீன்ற பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிட்டோம். சரியா? இப்போ லெட்டஸ் மார்க் த கோஆர்டினேட். ஓகே, இந்த ப்ளஸ் க்யூவோட கோஆர்டினேட் என்ன இருக்கும்? 0,0,a, பிகாஸ் z ஆக்சிஸ் அதோட டிஸ்டன்ஸ் a, x அண்ட் y ஆக்சிஸில் 0. கரெக்டாக? சிமிலர்லி இந்த q1க்கு மைனஸ் க்யூக்கு என்னது? 0,0, a. சரியா? let it be r1 vector and r2 vector. okay, first position vector is second position vector. similarly உங்களோட எதோட பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கணுமோ அது வந்து என்னது? 0,0, z. ரொம்ப பிளர்ராக இருக்கோ? let it be r vector. சரியா? புரியுதா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் டயக்ராம் தான், ரொம்ப அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் டயக்ராம்லாம் இல்லை. ஓகே, இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ, அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஏ, இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் மைனஸ் ஏ, இது வந்து ஆரிஜின். ஓகே, இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து z. ஓகே, அண்ட் என்ன சொல்லிட்டேன்னா பாயிண்ட் பியில் பொசிஷன் வெக்டார் என்னது? 0,0, ஓகே, அண்ட் ப்ளஸ் க்யூவில் பொசிஷன் வெக்டார் 0,0, a, மைனஸ் க்யூவில் பொசிஷன் வெக்டார் வந்து 0,0, a. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் டயக்ராம். சரியா? இன்னொரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். இந்த ட்ரிக்கை யார்கிட்டே சொல்லிடாதீங்க, சும்மா சொன்னேன். இந்த ட்ரிக்கு வந்து எப்படின்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. சரியா? ஸோ என்ன ட்ரிக்குனாக்கா, எனக்கு வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்படி சொல்ல வேண்டாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு தெரியணும். எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு தெரியணும். அது எவ்வளோனா சிம்பிள், நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல 3 சார்ஜ் இருக்குது. ஓகே, எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னு கேட்டாக்கா 3 எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த இடத்துல 5 சார்ஜஸ் இருக்குது. எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னாக்கா 5 எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ நீங்கள் எத்தனை சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? இந்த டெரிவேஷனுக்கு 2 சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போ 2 சார்ஜ்னால் எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்? 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சரி, இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு. நியூமெரிக்கல்ஸ்லாம் இது ரொம்ப அப்ளை ஆகும். சரியா? எழுதிக்கோங்க, நோட்டுன்னு போட்டு நம்பர் ஆஃப் சார்ஜ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் we are ready to proceed with the நியூமெரிக்கல்ஸ். சரியா? என்னன்னாக்கா நியூமெரிக்கல் கிடையாது, டெரிவேஷன். என்னன்னாக்கா இப்போ நான் இந்த பாயிண்ட் P கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுன்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் P, ஓகே, இஸ் கிவன் பை எத்தனை சார்ஜ் இருக்குது? 2 சார்ஜ், ஒன்று ப்ளஸ் க்யூ, ஒன்று மைனஸ் க்யூ. கரெக்டாக? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் E வெக்டார் ஈக்குவல் டு 2 சார்ஜ் இருக்கனால E ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் E மைனஸ் வெக்டார். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? E வெக்டாருக்கு ஃபார்முலா தெரியும்ல. ஃபஸ்ட்டு ஈயோட ஃபார்முலா என்னது? KQ/R². இப்போ தான் பார்த்தோம். E வெக்டார் இங்கே வேணும், நமக்கு மேக்னிடியூட் வேணாம். கரெக்டாக? அப்போ வெக்டார் ஃபார்முலா என்னது? KQR வெக்டார் டிவைடட் பை R க்யூப், மேக்னிடியூடோட க்யூப். இதான் ஃபார்முலா பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E வெக்டார் ஈக்குவல் டு, இது ஏன் அப்பப்போ வருது? ஓகே, E வெக்டார் ஈக்குவல் டு என்னது? KQ இன்ட்டு R வெக்டார். ஓகே, R வெக்டார் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? ப்ளஸ் சார்ஜுக்கு ப்ளஸ் சார்ஜ் இங்கே இருக்குது. கரெக்டாக? பொசிஷன் வெக்டார், அதாவது எந்த பாயிண்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அந்த வெக்டார் R வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் பண்ணணும். ஓகே, R வெக்டார் மைனஸ் R1 வெக்டார், R1 மைனஸ் R வெக்டார் பண்ணிடாதீங்க. எந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமோ அது வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடணும், மைனஸ் உங்களோட அந்த செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா KQ R வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் டிவைடட் பை அதோட க்யூப், மேக்னிடியூடோட க்யூப். ஓகே, ப்ளஸ் K இன்ட்டு மைனஸ் க்யூ. ஓகே, K இன்ட்டு மைனஸ் க்யூ. நான் சொல்ல கவனிச்சுட்டு வாங்க, ஒரு வேளை கிளியராக இல்லைன்னா கூட நீங்களே நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. K இன்ட்டு மைனஸ் க்யூ இன்ட்டு R மைனஸ் R2 வெக்டார். இந்த இடத்துல R மைனஸ் R2 வெக்டார். ஓகே, டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R மைனஸ் R2 ஹோல் க்யூப், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் திஸ் வெக்டார். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் புரிஞ்சா? கிளியராக இருக்கா? லெட் இட் பி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே,
இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான் சரியா. இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். இந்த ஆர் மைனஸ் ஆர்1 ஆர் மைனஸ் ஆர்2 அதோட வேல்யூலாம் சரியா. ஃபர்ஸ்ட் ஆர் வெக்டார் மைனஸ் ஆர்1 வெக்டாரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆர் வெக்டார் என்னது, பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட், அதாவது 0,0,z. ஆர்1 வெக்டார் என்னது, 0,0,a கரெக்டாக. மேலே ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ பார்த்தோம்ல, அதில் ப்ளஸ் க்யூவோட ஆரிஜின் இது வேணால் கோஆர்டினேட்டை 0,0,a. ஓகே, சிம்பிளாக மைனஸ் பண்ணுங்கள். ஆர் வெக்டார் மைனஸ் ஆர்1 வெக்டார் பண்ணோம்னா 0 மைனஸ் 0 கேன்சல், இந்த 0 மைனஸ் இந்த 0 கேன்சல், z மைனஸ் a. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும், ஆர் மைனஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 0,0,z மைனஸ் a. புரியுதா, சிம்பிள்னா. இப்போ என்ன பண்ணணும், இந்த விஷயத்துக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூடுக்கு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக ஆர் மைனஸ் ஆர்1 வெக்டர் என்னது, ஜெட் மைனஸ் ஏ. ஓகே, இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சா. இப்போ அடுத்து அதே மாதிரி சிமிலர்லி வி வில் ஃபைண்ட் ஃபார் ஆர் மைனஸ் ஆர்2 வெக்டர். ஓகே, இந்த ஸ்லைட்டை கிளியராக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ ஆர் மைனஸ் ஆர்2 வெக்டர்னா 0,0,z உங்களோட பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் பி 0,0,z. ஆர்2 என்னது உங்களோட மைனஸ் க்யூ. ஓகே, மைனஸ் க்யூனா அதோட பொசிஷன் வெக்டார்னா 0,0, மைனஸ் ஏ பார்த்தோம். ஸோ மைனஸ் 0,0, மைனஸ் ஏ. இப்போ இதை டேரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள். 0 மைனஸ் ஆகிடுச்சுன்னா 0, 0 மைனஸ் ஆகிடுச்சுன்னா 0, z மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ அதாவது z ப்ளஸ் ஏ. ஓகே, ஸோ ஆர் மைனஸ் ஆர்2 வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு, 0,0, z ப்ளஸ் ஏ. இப்போ இதே மாதிரி இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் z ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, z ப்ளஸ் ஏ. அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அந்த கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம், கேக்யூவை நான் காமன் எடுக்கிறேன். கேக்யூ காமன் எடுத்தால் ஆர் மைனஸ் ஆர்1 வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூடோட க்யூப் மைனஸ் ஆர் மைனஸ் ஆர்2 வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூடோட க்யூப். ஓகே, ஜஸ்ட் நான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது, ஆர் மைனஸ் ஆர்1க்கு 0,0, z மைனஸ் ஏ. மேக்னிடியூட் ஆஃப் ஆர்1 மைனஸ் ஆர் மைனஸ் ஆர்1 என்னது, z மைனஸ் ஏ, அதோட ஹோல் க்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சிமிலர்லி மைனஸ் ஆஃப் 0,0, z ப்ளஸ் ஏ இன்ட்டு z ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப். புரியுதா, கிளியர். நான் இதை எப்படி இப்போ மைனஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, z மைனஸ் ஏ இங்கே இருக்குது, கீழே z மைனஸ் ஏ ஹோல் க்யூப் இருக்குது, ஜஸ்ட் கேன்சல் அவுட். z ப்ளஸ் ஏ இங்கே இருக்குது, z ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப் இருக்குது, ஜஸ்ட் கேன்சல் அவுட். ஓகே, கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, 1/z மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/z ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். சரி, நான் பண்ணுற மாதிரி இந்த டெரிவேஷன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பேசிக் தான் உங்கள் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன். இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு z ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயரை பிரித்தா என்ன வரும், z ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2az. சிமிலரில் z மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் படித்தாக்கா மைனஸ் z ஸ்கொயர், மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸை வந்து நான் உள்ளே கொண்டு போயிடுறேன். மைனஸ் z ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2az இருக்கும், அது இன்ட்டு மைனஸ் வச்சுன்னா ப்ளஸ் 2az. ஓகே, கீழே என்ன இருக்குது, z மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைனலில் என்ன இருக்குது, 2az ப்ளஸ் 2az அதாவது 4az. ஸோ ஃபைனலாக கேக்யூ 4a ஸ்கொயர் இல்லாது z 4az. ஓகே, டிவைடட் பை இது பாருங்கள், இதையும் நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், z மைனஸ் ஏ இன்ட்டு z ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஓகே, 1 மினிட். ஸோ ஃபைனலாக என்ன போட்டுக்கலாம், 2 இன்ட்டு ஓகே அந்த 4 நம்மளோட அந்த ஈக்குவேஷனில் என்ன வந்துச்சு, 2k 4az இருந்துச்சுல்ல, 2k இன்ட்டு 4az இருந்துச்சுல்ல, இந்த 4az நான் என்ன எழுதிக்கிறேன், 2 இன்ட்டு 2az எழுதிக்கிறேன். ஓகே, அப்படி 2 இன்ட்டு 2az எழுதுனா என்ன ஆகுதுன்னா 2kq இன்ட்டு 2az.
சரியா? அப்போ என்ன வரும், KQ × 4AZ வந்துடுது. கரெக்டாக? ஜஸ்ட் இந்த வேல்யூவை நான் பிரித்து இந்த மாதிரி எழுதிக்கிறேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் அந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும், Z² - A² (2). சரியா? இப்போ நான் இதை எதுக்கு பிரித்து எழுதுனா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். டைபோல் ஸ்ட்ரென்த் is given by 2 × Q × A. ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தோம். P = 2QA. அது என்னது, டைபோலோட ஸ்ட்ரென்த். ஓகே, டைபோலோட ஸ்ட்ரென்த் என்னது? அப்போ இந்த ஃபுல் டேர்மை ஐ கேன் ரைட் இட் ஆஸ் P. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்கள் ஈக்குவேஷன் எப்படி ஆகுது, 2 × K × P × Z. ஓகே, 2KPZ டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ அப்படி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் required for finding the electric field at the point when it is in axial. ஓகே, axial directionல இருந்துச்சுனாக்கா electric field at a point கண்டுபிடிக்கணும்னாக்கா just use this equation. புரியுதா? சிம்பிளா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். கண்டிஷன் எப்போ if the point is lying in the axis of the dipole. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ செகண்ட் டெரிவேஷன் பார்ப்போம். செகண்ட் டைப் என்ன, இதோட செகண்ட் பார்ட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் த ஈக்குவேட்டர் ஆஃப் த டைபோல். இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பாயிண்ட் இருந்துச்சு அதோட ஆக்சிஸில். கரெக்டாக? இப்போ ஆக்சிஸில் இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு பி இந்த ஈக்குவேட்டர். ஓகே, ஈக்குவேட்டரில் இருந்துச்சுன்னா மீதி எல்லாமே சேம் தான், மீதி எல்லாமே ரிமைனிங் சேம் தான். இந்த இடத்துல +Q, இந்த இடத்துல -Q, இந்த -A, இது +A. இதோட ஆரிஜின் எப்படி, 0, 0, A 0, 0, A 0, 0, -A வரும். கரெக்டாக? 0, 0, -A. அண்ட் இதோட ஆரிஜின் எப்படி, இதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும், இது வந்து y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். அப்போ என்ன வரும், 0, y, 0. ஓகே, y ஆக்சிஸ் எடுத்திருக்கோம். சரி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து y. இதுதான் நம்ம ரெக்வயர்ட் பாயிண்ட் P. ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. பர்பண்டிகுலர் சொல்லலாம், இல்லாட்டி என்ன சொல்லலாம், ஈக்குவேட்டோரில் வந்து பாயிண்ட் இருக்குது. ஒருவேளை ஈக்குவேட்டோரில் பாயிண்ட் இருந்தாக்கா எப்படி வரும், இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். சரியா? ஸோ அதே தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரே மெத்தட் தானே ஃபாலோ பண்ணுவோம். இந்த இடத்துல எத்தனை சார்ஜ் இருக்குது, 2 சார்ஜ். எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும், 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். கரெக்டாக? ஸோ அதே ப்ரொசீஜர் தான். E வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம், KQ × R - R1 வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் R - R1 ஹோல் கியூப். அதே மாதிரி ப்ளஸ் -KQ, ஏன்னா Q வந்து நெகட்டிவ், R - R2 வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் திஸ் வெக்டார். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணோம் இதுக்கப்புறம், we need to find the values of this and this. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், R - R வெக்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். R - R1 வெக்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னாக்கா R வெக்டாரோட வேல்யூ என்னது, 0, y, 0. ஓகே, R1 வெக்டாரோட வேல்யூ 0, 0, A. ஸோ மைனஸ் பண்ணால் 0 - 0, 0, y - 0, y, 0 - A -A. ஓகே, ஸோ 0, y, -A. இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்கள். y² + A², ரூட் ஆஃப் y² + A². ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி என்ன எடுத்துக்கிறேன், y² + A² ஹோல் பவர் 1/2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அதே மாதிரி செகண்ட் R - R2, 0, y, 0, -0, 0, A. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, 0, y, A. ஓகே, 0 - 0, y - 0, 0 - -y + A. ஓகே, இந்த +A மறந்துடாதீங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. சரியா? +A. அதே மாதிரி மேக்னிடியூட்னா ஜஸ்ட் இதோட ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா மேக்னிடியூட் வந்து y² + A² 1/2 பவரில் 1/2. சரியா? நல்லா கவனிங்க, இதோட மேக்னிடியூடும் சேமாக வருது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளோட பேசிக் ஸ்டெப் ஃப்ரம் 1 என்ன பண்ணுங்கள், இந்த வேல்யூலாம் எடுத்து இல்லை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் 1 we know that KQ × 0 - y 0, y, -A. ஓகே, KQ காமனாக எடுத்துட்டேன். R வெக்டார் என்னது, 0, y, -A. அதுக்கப்புறம் மேக்னிடியூட் என்ன கண்டுபிடிச்சிங்க, y² + A² ஹோல் பவர் 3/2. சிமிலர்லி இந்த இடத்துலையும் 0, y, +A. மேக்னிடியூட் என்ன கண்டுபிடிச்சிங்க, y² + A² ஹோல் பவர் 3/2. ஏன் 3/2 வந்துச்சு,
ஹோல் க்யூப் பண்ணோம்ல, அதனால தான் நான் 1/2 எடுத்தேன். 1/2 எடுத்தனால இட் இஸ் பிகமிங் இன்டூ 3/2. சரியா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற வேலை இல்லை. we can directly take this and this common. கரெக்டாக காமன் எடுத்தால் என்ன ஆகும்? kq y² + a² ஹோல் பவர் 3/2 ஓகே இன்டூ 0, y, -a மைனஸ் 0, y, + a. ஓகே ஜஸ்ட் இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 0 - 0. ஓகே 1 minute. 0 - 0 will become 0. Y minus y will become 0. Minus a minus into plus அப்போ minus a. அப்போ என்ன கிடைக்குது ஃபைனலாக? -2a. ஸோ இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன? -2a. ஸோ kq into -2a divided by y² + a² ஹோல் பவர் 3/2. புரிஞ்சிச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும்? பொட்டென்ஷியல் டைபோலோட ஸ்ட்ரென்த் வேணும்னா 2 into qa பண்ணோம்னா டைபோல் ஸ்ட்ரென்த் which is nothing but p. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுற 2kaக்கு பதிலாக -p போடுறேன், ஏன்னா நெகட்டிவ் சைன் இருக்குது. சரியா? ஸோ அப்போ -kp divided by y² + a² ஹோல் பவர் 3/2. this is the required equation. okay this is the required equation for electric field. okay condition என்ன? when it is placed along the equator okay or perpendicular to the dipole. சரியா? ஸோ இதுதான் 2 இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன். ஓகே இது 2 டெரிவேஷனும் ரொம்ப முக்கியம். புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், ரொம்ப குழப்பி வச்சுருப்பாங்க. மோஸ்ட் சிம்பிளஸ்ட் மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஓகே கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா. சரியா? ஸோ ப்ராப்பராக ஸ்டேட்மெண்ட்டோட இந்த நியூமெரிக்கல் எழுதுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் டெரிவேஷன் கேட்பாங்க. சரியா? ஸோ ஐ ஹோப் ஸோ புரிஞ்சிருக்கும். 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஓகே நாளைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த ஃபார்முலா கடைசி ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். சரியா? வித் திஸ் நம்ம லெக்சர் முடிச்சுக்கலாம். குட் பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.